ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். இந்த பகுதி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நான் இது வரைக்கும் ஞானஸ்தானத்தை குறித்து தெரிஞ்சு வச்சதை விட நான் இன்னும் டீட்டெயிலாக இதுக்குள்ளே போகும்போது இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்குறார். உங்களுக்கும் சில காரியங்கள் தேவன் நாமத்தினால நீங்களும் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஞானஸ்தானம்னா என்ன. ஞானஸ்தானம்னு பேசுகிறீங்களா? இந்த ஞானஸ்தானத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் எதை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. அப்போ கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது யாருக்கு மகிமையா? பிதாவுக்கு மகிமையா? உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 12th ரிசல்ட் வந்தது. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அவங்க படித்து மார்க் வாங்கினாங்க. ஆனால் அதோடைய எல்லா பெருமையும் யாருக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா, டீச்சர்ஸுக்கு, ஹெட்மிஸ்ட்ரஸ்க்கு, பேரண்ட்ஸுக்கு, இல்லையா? அப்போது ஒருத்தங்க இவ்வளவு தூரம் பாடுபடுறது எதுக்குன்னா, அவங்களை உருவாக்கினவங்களோட மகிமைக்காக. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மரித்து உயிர்ப்பித்தது யாருடைய மகிமைக்காகனா, பிதாவின் மகிமைக்காக. அப்படி பிதாவின் மரித்தோர்லேருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நாமளும் புதிதாக, எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு புதியவராக காணப்பட்டார். நம்ம இயேசு மரித்ததுலேருந்து வந்ததுக்கப்புறம் பரிசேயர் சதுசேயரை பற்றியோ, இல்லை என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா, எத்தனை இடத்துல அடித்தாங்க தெரியுமா, நீங்கள்லாம் ஓடி போகும்போது என் ஃபீலிங் எப்படி இருந்துச்சு தெரியுமா, அதெல்லாம் எதையுமே பேசலை. பழசை எதையுமே பேசலை. புதுசாக அவர் மறுரூபமாக்கப்பட்டதுக்கப்புறம் இனி என்ன செய்யணும் அதை மட்டும்தான் பேசினார். அப்போ நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்க நமக்குள்ளேயும் அப்படி தான். இனி பழையவைகளை குறித்தே பேசாமல் பழையவைகள் ஒளிந்து புதியவைகள் நம்ம வாழ்க்கையில் உருவானன அப்படின்னு நம்ம வசனம் பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் பழசைய பத்ததனான நினைவுகள்லேருந்து விடுபட்டு புதிதானவைகளுக்குள்ளாக நம்ம கடந்து சென்று அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரை எப்படி மரித்து ஆவியினாலே உயிர்ப்பித்தார். நம்ம ஆவியின் ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம நேர்த்து பார்த்தோம். ஆவியின் ஞானஸ்தானம் என்ன? ஆவி கர்த்தருக்குள்ளே புதுப்பிக்கப்படுகிறது. இந்த இந்த அனுபவம் அப்போஸ்தலர்கள், அதாவது சீஷர்கள், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் முதல்ல ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை ஆவியில் ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறார். நம்ம ஏற்கனவே யோவான் கிட்ட தண்ணியினால் தேவன் ஞானஸ்தானம் பெற்றிருந்து மரித்து உயிர் தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்கும்போதே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கல. ஆனால் ஆவியானவர் கூடவே தான் இருந்தார். அந்த மரித்து உயிர் தெழுதலுக்கு அப்புறம் தான் அந்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து வாசம் செய்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியுது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த ஆவியானவர் நம்மளோடே இருக்கிறார். அப்போ அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோ மறுரூபப்படுத்தினது போல நம்மளையும் மறுரூபப்படுத்துவார். எப்போ? அந்த ஞானஸ்தானத்திற்குள்ளாக நம்ம எப்போ கர்த்தர் மரித்து உயிர் தெழுந்தாரோ அதே போல் நம்ம இந்த சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மரித்து உயிர் தெழும்போது இனி இந்த சரீரத்திற்குள்ளான காரியங்களை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம இந்த சரீரத்தை விட்டு கொடுக்கும்போது, இப்போ நீங்கள் இறந்த சரீரத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கை அசையுமா, கால் அசையுமா, உடம்பு அசையுமா, நடக்குமா? நடக்காது. ஒருவேளை அந்த சரீரத்தை என்ன செய்யலாம்? 4 பேர் தூக்கி சுமந்து கொண்டு போகலாம், உட்கார வைக்கலாம், படுக்க வைக்கலாம். ஆனால் இதை எல்லாவற்றையும் யார் செய்வாங்கன்னா வேறு யாரோ செய்வாங்க. ஏன்னா மரித்தவங்களால் தங்களை தாங்களே என்ன செய்ய முடியாது? அசைத்து கொள்ள முடியாது. அதுபோல் நாம் இந்த சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மரித்ததுக்கப்புறம் இந்த மாமிச சரீரத்திற்குடைய காரியங்கள் எனக்கு வேண்டான்னு மறிச்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை அவர் டேக் கேர் பண்ணுவார். அவர் விருப்பப்பட்ட இடத்துக்கு போவார். நம்ம நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம்,
நான் வந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ தைரியமான ஒரு பர்சனாக இருந்தேன் தெரியுமா? எப்படி முடிவெடுப்பேன் தெரியுமா? உடனே டெசிஷன் மேக்கிங்கில் என்ன மாதிரி இருக்க முடியாது, போல்டாக இருப்பேன் தெரியுமா? ஆனால் இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ட்ராவல் பண்ணும்போது நான் கோழை ஆகிட்டேனோ, எனக்கு முடிவெடுக்க தெரிலையோ, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேனோ அப்படின்னு நம்மளுக்குள்ளே நிறைய பேர் நினச்சிருக்கலாம். நான் வந்து அவ்வளோ இதாக இல்லை. ஆனால் என் கூட இருந்த நிறைய பேர் சொல்லி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இனி வந்து நாமளாக இருக்க முடியாது. நம்மளை வந்து நாமளே இயக்க முடியாது. இனி நம்மளை இயக்குகிறவர் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர். அவர் விருப்பப்படி இயக்குவார். அவருடைய விருப்பமும் நம்ம விருப்பமும் கிளாஷ் ஆகும்போது தான் என்ன ஆகுது, முடிவெடுக்க தெரியாமல் ஒரு குழப்பத்துக்குள்ளே நம்ம போகிறது. நீங்களே பண்ணிக்கோங்க நம்ம விடும்போது கிளியராக இருக்கும். இல்லை நாமளாக பண்ணும்போது சுயமாக இருக்கும். ரெண்டுமே இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனைகள் வருது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்தானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள். எப்படி வந்து ஞானஸ்தானத்தில் அவர் மரித்து தேவன் வந்து அவரை உயிரோடு எழுப்பினாரோ அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளேயே இருக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன், இனி தேவன் என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்ளுவார்னு நம்ம விசுவசித்து இந்த ஞானஸ்தானத்திற்குள்ளே போகணும். இதுதான் உண்மையான ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எல்லாரும் சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம எடுத்தோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை கர்த்தர் வந்து ஆக்டிவேட் பண்ணி அவர் நடத்தி கொண்டு போகும்போது நம்மளுக்குள்ளே இந்த விசுவாசம் இருக்காது. ஒருவேளை இதெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம எடுக்கும்போது நமக்கு தெரியும், நான் போகிறது வனாந்திரம் தான், ஆனால் என்னை மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இயேசு கிறிஸ்துவை நான் வந்து தனியாக இருக்க விடவே இல்லையே, அப்போ என்னை மட்டும் எப்படி தேவன் தனியாக இருக்க விடுவார்? இதெல்லாம் நம்ம கர்த்தருக்குள்ளே நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுக்குள்ளே ஏற்பட வேண்டிய விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். இயேசு கிறிஸ்துவை அவ்வளவு நிந்திச்சு கையில் ஆணி அடைஞ்சு காலில் ஆணிகள் அறைந்து அவ்வளவு கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்தாங்களே, எதுக்காக கர்த்தர் வந்து எல்லாத்தையும் சகிச்சு கொண்டார்? என்னை உயிர்ப்பிக்கிற ஒருவர் உண்டுங்கிற விசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது போல நமக்குள்ளேயும் இருக்கணும். நான் இந்த மாம்சத்துக்கு வேண்டாம் மறிச்சிருக்கலாம், ஆனால் என் ஆவி கர்த்தரோடு எப்போதும் இசைந்திருக்கும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் அந்த ஞானஸ்தானம். கடைசியாக நம்ம பார்க்கவிருக்கிறது பார்த்திங்கன்னா 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனம். ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுததினாலே ரட்சிக்கிறது. அப்போ ஞானஸ்தானங்கிறது என்னது? இட்ஸ் எ உடன்படிக்கை. உடன்படிக்கைனா ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிறபடி சொல்லணும்னா இட்ஸ் அ கான்ட்ராக்ட். எனக்கும் இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வாடகை விடும்போது இப்போலாம் அக்ரிமெண்ட் சொல்லலாம். அக்ரிமெண்ட் பண்ணுவோம் இல்லையா? 1 வருஷத்துக்கு இதான் ரூல். 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிங்கன்னா இத்தனை மாதத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். 1 வருஷத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா இத்தனை % ஹைக் கொடுக்கணும். இது போல் இட்ஸ் அ உடன்படிக்கை. நான் கர்த்தரோடு செய்கிற உடன்படிக்கை. அது என்ன விதமான உடன்படிக்கைன்னா, இது மாம்ச அழுக்கை போக்குகிற உடன்படிக்கை அல்ல. அது வந்து இது நீங்கள் தொடர்ச்சியாக அந்த 1 பேதுரு 3வது அதிகாரத்தை வாசிங்கன்னா, நோவா பேழையில் இருக்கும்போது எப்படி வந்து நோவாவை அந்த ஜலத்திற்குள்ளாக கர்த்தர் வந்து மற்றவங்க கீழ்ப்படியாதவங்களை அழித்தாலும் 8 பேரை தேவன் காத்தாரோ, அது வந்து மாம்சத்திற்குரிய காரியம். அது வந்து மாம்சத்திற்குள்ளே அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. நான் வந்து ட்ரஸ்ட்டு தானே, ஒருத்தங்களுக்கு வந்து வீடை வாடகை கொடுக்குறோன்னா ட்ரஸ்ட்டு தானே. அவங்க வந்து கரெக்டாக 1 இயரில் எனக்கு வந்து வீடை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, மாதம் வாடகை கொடுப்பாங்கன்னு ட்ரஸ்ட்டில் தானே நீங்கள் கான்ட்ராக்ட் போடுறீங்க. தெரியுமா உங்களுக்கு? அவங்க வந்து இடையில ஒரு 4வது மாதத்துலேருந்து வாடகை ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏற்கனவே ரொம்ப பிரச்சனை பண்ணுற ஒரு பர்சன்ஸ் அப்படின்னா நீங்கள் கொடுப்பீங்களா? ஆனால் நம்ம என்ன செஞ்சு கொடுக்குறோம்? இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, என்கிட்ட நல்லா நடந்துப்பாங்கங்கிற ட்ரஸ்ட்டில் தானே அந்த அக்ரிமெண்ட் நம்ம வந்து 2 பேரும் மியூச்சுவல் கையெழுத்து போடுறோம். அது போல தான் இந்த உடன்படிக்கைங்கிறது கர்த்தர் எனக்கு செய்வார். இது அவர் நமக்குள்ளே போடுறதில்ல, நாம் கர்த்தருக்குள்ளே போடுறது. கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்காக செய்வார். இயேசு கிறிஸ்துவை எப்படி தேவன் பார்த்து கொண்டாரோ, எப்படி தேவன் உயிர்ப்பித்தாரோ அதே மாதிரி என்னையும் செய்வார் அப்படிங்கிற உடன்படிக்கையை நாம் கர்த்தரோடு ஏற்படுத்திக்கிறது அந்த ஞானஸ்தானம்.
உங்களுக்கு இப்போ ஞானஸ்தானத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கும் நான் விசுவசிக்கிறேன். நீங்கள் ரோமர் 6வது அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த 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 மாம்சத்தை குறித்து அதனோட மறிக்கிறதை குறித்து ரொம்ப அழகாக வந்து அதில் வந்து பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியாதுங்கிறதுனால அதில் 2-3 வசனத்தை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஞானஸ்தானங்கிறது ரொம்ப அற்புதமான உடன்படிக்கை. ஒரு திருமண உடன்படிக்கையை விட அது மேலான ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்தாலே இனி வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு சொந்தம் கிடையாது. இனி வந்து நம்ம கணவருக்கு சொந்தம். இனி நம்ம எல்லா டெசிஷனையும் நாமளாக எடுக்க முடியாது, கணவரை கேட்டு தான் எடுக்கணும். இதெல்லாம் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுது. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் இனி என்னை கர்த்தர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார், என் லைஃப்பில் எல்லாமே அவர் டிசிஷன் அப்படிங்கிறத நம்ம அதை வந்து தெரிந்து கொள்ளாமல் எடுக்கிறதுனால தான் அவர் நடத்துகிற பாதையில் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல. முறுமுறுக்கிறோம், கோவப்படுறோம், கவலைப்படுறோம், வருத்தப்படுறோம். அவர் பார்த்துக்கொள்வார். நம்ம வந்து ஒப்பு கொடுத்து தானே எடுத்துருக்கோம். விட்டுருவாரா? இயேசு கிறிஸ்துவை விடாத தேவன் நம்மளே விட மாட்டார். நமக்காக தான் அவரையே அனுப்புகிறார். நம்மளை விட்டுருவாரா? விடமாட்டாருங்கிற விசுவாசத்தோடு நம்ம தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நம்ம வந்து நிலைத்து நிற்போம். காட் பிளஸ் யூ.